ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். பீகார் எலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சாச்சு, ரெண்டாவது ஃபேஸ் வர இருக்கிறது. வரும் வெள்ளிக்கிழமை பார்த்தோன்னா தேர்தல் முடிவுகள் என்னப்பட இருக்கிறது. இப்போவே ஹேஷிய கணக்குகள்லாம் போயிட்டுருக்கு. தேஜ் பிரதாப் சொல்கிறாரு, ஜெயிக்கிற கூட்டணிக்கு நான் ஆதரவு, அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன், எனக்கு மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா நான் இல் சப்போர்ட் தேம் அப்படின்னு சொல்கிறார். லிட்டரலி அவர் பாஜக நிதிஷ்குமார் அந்த கூட்டணிக்கு ஆதரவு தருவதற்கு ஓப்பனாக அறிவிச்சிருக்காரு. அந்த விஷயத்தை தான் மூவ் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற போல் இப்போ ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் பிரசாந்த் கிஷோரை யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டேன், போஸ்ட் போல் சினோரியோவில் அப்படி ஒரு கூட்டணி வைக்கணும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஒரு பக்கம் முகேஷ் சாக்னி அப்செட் வித் ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு ஒரு தகவல்லாம் வந்துட்டுருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வந்துட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முதல் ஃபேஸில் யார் எப்படி இருக்கா, ஒருவேளை பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு ஓரல் சீட்டு ஒழுங்காக வரலையோ, அதனால தான் தேஜ் பிரதாப்பெல்லாம் கூட்டணியில் இழுக்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் வருகிறது. முதல் ஃபேஸ் எப்படி போயிருக்கிறது? நீங்க சொன்ன மாதிரி 2 கட்டங்களாக பீகார் தேர்தல், அதாவது 1 6ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் 11th. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 121 சீட்ஸ், செகண்ட் ஃபேஸ்ல 122 சீட்ஸ், டோட்டலா 243 சீட்ஸ். ஸோ இந்த நேரத்தில் ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா நான் சொல்ல விரும்புவது, வி ஹாவ் டு ரிமெம்பர் மிஸ்டர் KJ ராவ், ஒரு முன்னாள் தேர்தல் அதிகாரி. அவர் 2005 அவர் ஹி வாஸ் டெபியூட்டட் அஸ் அன் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி தேர்தல்கள்லாம் எப்படி நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ பூத் கேப்சரிங் நடக்கும், கன் ஷூட்டிங் நடக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலி வாக்குகள், வாக்காளர் பெட்டியை திருடிட்டு போறது, வேட்பாளர்களை கடத்தி வைக்கிறது. ஸோ இது போன்ற பலவிதமான ஒரு காட்டாட்சிக்கு நடுவுல இருந்த அந்த எலெக்ஷன் சிஸ்டத்தையே சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்தவர் KJ ராவ் அப்படிங்கிறவர். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த முதல் கட்ட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சோடனே இது வரைக்கும் ஒரு ரீபோலிங் கூட ஆர்டர் ஆகல. சோ தட் மச் பீஸ்ஃபுல் எலெக்ஷன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் 121. வே பெட்டர் தென் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆந்திரா. அதுவே நம்ம ஆந்திரால எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம், வன்முறை, அரசியல் வன்முறை. வெஸ்ட் பெங்கால் எப்படி நடந்துன்றது, தேர்தலுக்கு பிறகு எப்படி நடந்துன்றது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது மாதிரி இல்லாம இதுக்கெல்லாம் ஒரு இதாக இருந்த பீகார்ல பெட்டரா நடந்திருக்கு. அதுக்கு 20 வருஷங்களுக்கு முன்னாடி அவருடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெரியது. பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, அவரை ஸ்பெஷலா அனுப்புறாங்க, அவருக்கு பல பவர்ஸ் கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ அவருக்கு என்ன பவர்ஸ்னா, சம்பந்தப்பட்டவர்களை அவங்க கான்டாக்ட் பண்றது, டிவிஷன் ஆஃப் எலெக்ஷன் ரோல்ஸ், ரவுடி எலிமெண்ட்ஸை அரெஸ்ட் பண்றது, தேவைப்பட்டால் துப்பாக்கி சூடுக்கு ஆர்டர் பண்றது, இந்த மாதிரி பலவிதமான ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாரு. ஹி வாஸ் அ டெரர் டியூரிங் தட் எலெக்ஷன். டிஎன் சேஷனுடைய ஒரு மினியேச்சர் மாதிரி அவரை பார்த்தாங்க மிஸ்டர் KJ ராவ். ஸோ வி ஆல் ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். ரிகார்டிங் உங்களுடைய எலெக்ஷன் கொஸ்டினுக்கு நான் வரேன். ஸோ இந்த எலெக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னா, என்னை பொறுத்த வகையில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஜேடியூவும் பிஜேபிக்கும் ஜேடியூ ஜாஸ்தி சீட்ல கான்டெஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல, பிஜேபி கொஞ்சம் கம்மியா கான்டெஸ்ட் பண்ணாங்க. பிஜேபி அண்ட் ஜேடியூ உடைய ஃபீட்பேக்ஸை வச்சு பார்க்கிற போது, கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸையும் ஓரளவு வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தேர் கம்ஃபர்டபிளி அஹெட் அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பிஜேபி ஜேடியூ என்டிஏ அவங்க ஓரளவு நல்லாவே டீசெண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விமன் ஓட்டர்ஸ் நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க. சட் பூஜாக்கு போனவங்க எல்லாருமே நிறைய பேர் டோட்டலா எலெக்ஷனை முடிச்சுட்டே திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க கூட தே ஹவ் ஸ்டேட் பேக். ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குற போது நான் பாக்குறது, பிஜேபி ஜேடியூ ஆர் கம்ஃபர்டபிளி அஹெட். ஆர்ஜேடி நல்ல குட் ஃபைட்டிங் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்ஜேபியோடைய சீட்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ எல்ஜேபியோட சீட்ஸ்ல அப்போசிஷன் ஸ்கோர் பண்றாங்க. ஸோ இப்படித்தான் நான் ஓவராலா பாக்குறேன். பேக் டு யூ. ஓகே, இதுல கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டவுன் இருக்கு, ஒரு ஃபட்டீக் இருக்கு ஜேடியூ கிட்டையும் அவங்க ஓட்டர்ஸ் கிட்டையும். அவங்க நிதிஷ்குமார் மேலேயே டவுட்டா இருக்காங்க, பிஜேபி கூட்டணி அவரை முதல்வராக்குவாங்களான்னு டவுட்டா இருக்காங்க, அவருடைய ஹெல்த் மேல ரொம்ப டவுட்டா இருக்காங்க அப்படின்னு டவுட்ஸ் வேர் சரௌண்டிங் ஜேடியூ. சுத்திட்டு இருக்கு, ஏகப்பட்ட கேள்வி கணைகள் இருக்கிறது, என்ன பண்ண போகிறது ஜேடியூ அப்படின்னு நம்மளே நிறைய விவாதம் நிறைய பேசியிருக்கோம்.
ஜேடியு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இந்த டைம் கொடுக்கும் நினைக்கிறீங்களா? போன டைம் எல்ஜேபி ஒரு காரணமாக காட்ட முடிஞ்சது, எல்ஜேபி டேமேஜ் பண்ணாங்க ஜேடியூன்னு. பட் இந்த டைம் எல்ஜேபியும் உள்ள இருக்கு. அப்படி இருந்தும் ஏதாவது ஜேடியூவால பண்ண முடியாம போகுன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வருதே. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாரோட ஹெல்த்தை பத்தி விஷயங்களை முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா இப்ப கேம்பெயினிங்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4 to 6 ரேலிஸ் அவர் அட்டன் பண்றாரு. அவர் பிசிக்கலா போய் அட்டன் பண்றாரு. அன்லைக் நவீன் பட்நாயக்கோட ஹெல்த் நம்ம பார்த்தோம். 2019லயே அவர் ஹெல்த் ரொம்ப வீக்கா இருந்தது. 2024 அது மேலும் வெளிப்பட்டது. அந்த மாதிரி இல்லாம நிதிஷ்குமார் பல தேர்தல் கூட்டங்களுக்கு போகிறார், அதை அவர் அட்டன் பண்றாரு. இன்னொரு பக்கம் அவருடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் மிஸ்டர் சஞ்சய் ஜான் ஒருத்தர் இருக்காரு, ஜேடியூவோட ஒர்க்கிங் பிரசிடென்ட். சோ அவர் ஒரு பெரிய ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்கிறாரு நிதிஷ்குமாருக்கு. சோ நிதிஷ்குமார் முகமாகவும் அந்த ஒர்க்கிங் பிரசிடென்டா இருக்கக்கூடிய சஞ்சய் ஜா அப்படிங்கிறவர் கூடவே இருந்து வியூகங்களை வகுத்து அதை கொடுக்கிறார். அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி, இப்போ சிட்டிங் ராஜ்யசபா எம்பி. சோ சஞ்சய் ஜா இஸ் பிளேயிங் எ வைட்டல் ரோல். ரிகார்டிங் சீட்ஸை பத்தி கேக்குறீங்க. 2020 கம்பேர் பண்ணி பாக்குற போது ஜேடியூவோட ஸ்ட்ரைக் ரேட் இன்னுமே பெட்டரா இருக்கும். ஜேடியூ போன தடவை, அதாவது 2020ல வாங்கினதை விட 2025ல அதிகமா வாங்குவாங்க. பட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல். பட் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 60 சீட்ஸை டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபிக்கு சமமான ஓரளவுக்கு சீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சிங்கிள் லார்ஜஸ்டா போறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பட் ஸ்டில் ஜேடியு 20 வருஷ ஃபெட்டிகையும் தாண்டி நிதிஷ்குமாருக்கு ஒரு தனி பாப்புலாரிட்டி இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமாருக்கு நெகட்டிவிசம் எதுவுமே கிடையாது. ஃபெட்டிக் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை தாண்டி பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிடையாது. நம்பர் 1. ஃபேமிலி பாலிடிக்ஸ் அவர் பண்ணல. அவருக்கு மேல ஊழல் குறைகள் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒருவரே இருக்கிறார். அண்ட் ஒரு அட்வான்டேஜ் என்ன வித் ஜேடியு நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபிக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒருவர் தான் எல்லாருக்குமான தலைவராக இருக்கிறார். அன்லைக் தேஜஸ்வி யாதவ் எல்லாருடைய ஒரு நம்பகத்தன்மையை அவர் பெறவில்லை. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தேஜஸ்வி யாதவுக்கு. இப்ப நீங்க காஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல பிராமின்ஸ், ராஜ்புட்ஸ் இந்த மாதிரி கம்யூனிட்டிஸை தவிர அவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி. பட் ஓபிசிலேயே பாத்தீங்கன்னா இபிசின்னு இருக்காங்க, தலித், மகாதலித்ன்னு இருக்காங்க. சோ இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க. அப்புறம் பெண்கள், அதாவது டெல்லி எலெக்ஷனை தவிர விமன் ஓட்டர்ஸ் தே சூப்பர்சீடு மென் ஓட்டர்ஸ். டெல்லியில தான் கொஞ்சம் மென் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்கதா நான் அறிகிறேன். ஆவரேஜ் படி பார்க்கும்போது, ரீடிங்ஸ் படி பார்க்கிற போது விமன் ஓட்டர்ஸ் ஆர் மோர் அண்ட் மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இப்ப நடந்து முடிஞ்சது இல்லையா ஃபர்ஸ்ட் பேஸ்ல, அதுல விமன் ஓட்டர்ஸ் அவுட் நம்பர்டு மென் ஓட்டர்ஸ். சோ இது 2020 தேர்தலை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, 2025 இருக்கக்கூடிய மென் ஓட்டர்ஸ் அண்ட் விமன் ஓட்டர்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் விமன் ஓட்டர்ஸ் இந்த முறை அதிகமா ஓட் போட்டிருக்காங்க. 65% இஸ் a very big percentage ஓவரால் பர்சன்டேஜ் பாக்குற போது. சோ இட் இஸ் going to be a one sided election. SIR clean upக்கு அப்புறம் 65 லட்சம் பேரை நீக்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எலக்டோரல் ரோலே குறைஞ்சிருக்கு. அதுல போலானதுல 65ன்றது ஒரு நார்மல் நம்பர் தான். நம்ம ஒரு ஹைப் கொடுக்குற அளவுக்கு பெரிய நம்பர் வந்துச்சு, பெரிய டர்ன் அவுட் அப்படின்னா நம்ம சொல்லணுமா என்ன? SIR clean up காரணம் இல்ல, அது ஒரு இன்டர்பிரேஷனும் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி 65 லட்சம் பேரை நீக்கினதுங்கிறது ஒரு கணக்கா இருந்தாலும் சில பேர் புதுசா ஆடும் ஆயிருக்காங்களே. we have to take that point also into account. ஏன்னா 65 லட்சம் பேர் நீக்கி இருக்காங்க. சோ டினாமினேட்டர் குறைஞ்சிருக்கும், இல்லைன்னு சொல்லல. அட் த சேம் டைம் நியூ ஓட்டர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விமன் ஓட்டர்ஸ் இந்த போன தடவையை விட இந்த தடவை ஜாஸ்தி ஓட்டு போட்டிருக்கிறதா நான் பாக்குறேன். நம்பர் 2. நம்பர் 3, இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சத் பூஜாக்கு வந்தவங்க தே ஸ்டேட் பேக் இன் பீகார். ஓட்டை முடிச்சுட்டே திரும்ப ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. 4வது முக்கிய காரணம் இந்த 240 சிண்ட்ரோம் ஆஃப் பிஜேபி. போன எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படியும் பிஜேபி வந்துரும் அப்படின்ட்டு 400 சீட்ஸ், லோக்சபா 400 பார், அதனால எப்படியும் மோடி வந்துருவாருன்னு ஓட்டு போடாதவங்க கூட 240 சீட்ஸ் பிஜேபிக்கு வந்துருச்சுன்னு ஒவ்வொரு எலெக்ஷனையும் ரொம்ப சீரியஸா அணுக ஆரம்பிச்சதை நான் பாக்குறேன். அது ஹரியானாவில் தொடங்கி மகாராஷ்டிரா, டெல்லி, இப்பொழுது பீகார். சோ அந்த பீப்புள் ஹூ ஆர் த ஸ்லக்கிஷ் ஓட்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கூட தே ஹவ் கேம் பேக் ஃபார் ஓட்டிங். சோ இது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸா நான் பாக்குறேன்.
ஓகே, இதில் நீங்கள் கேஸ்ட் அரித்மெட்டிக்ஸ் சொன்னீங்க. அதில் வந்து ஆர்ஜேடி நோன் ஃபார் எம்ஒய் காம்பினேஷன், முஸ்லீம் யாதவ்னு ஒரு காம்பினேஷனில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. இந்த 2 கம்யூனிட்டி மட்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட 35% கிட்ட வரைக்கும் அவங்களால புல்லின் பண்ண முடியும். கூட அவங்களுக்குன்னு ஒரு சில பேக்கிங் கம்யூனிட்டிஸை ட்ரை பண்ணுறாங்க. கூட முகேஷ் சாஹினி போன்ற நபர்களை வைத்து சிறு சிறிய ஜாதிகளையும் உள்ள ஒருங்கிணைக்க பார்க்குறாங்க. உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு சாலிடாக ஒரு 35+37 அப்படின்னு வருதுல, ஃபுல் யாதவ் ஓட்டும் இங்கே விழாது அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு புல்லிங் ஃபேக்டர் இருக்குல்ல. அப்போது பிஜேபி அது எப்படி கவுண்டர் பண்ணும்? குறிப்பாக 20 வருஷம் உங்களுக்கு வந்து ஆட்சி இருந்தாச்சு. தேஜஸ்வி யாதவ்ன்ற நியூ ஃபேஸ், அவர் வந்து லாலு மாதிரி கிடையாது. ஏன்னா லாலுக்கு இருந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு அப்படி இவருக்கும் இருக்குமான்றது நாட் ஷுர், ரைட்? இல்ல, தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங். பட் நான் வேற மாதிரி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2020 அண்ட் 2025 கம்பேர் பண்ணி பார்ப்போம். 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்த்தா 2020ல நடந்த த கேஸ்ட் அரித்மெட்டிக் அதை பேஸ் பண்ண கோயிலேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பிஜேபி பக்கம் அந்த டயத்துல இருந்தது பாத்தீங்கன்னா ஜேடியு, பிஜேபி 2 பேர் இருந்தாங்க. அது தவிர இந்த விஐபி கட்சி, இந்த மல்லாஸோட கட்சி, முகேஷ் சாஹினியோட கட்சி, அவரும் ஜிதன் ராம் மாஞ்சி 4 பேர் தான் இருக்காங்க. எல்ஜேபி தனியா நிக்கிறாங்க. குஷ்வாகா தனியா நிக்கிறாரு. குஷ்வாகாவும் பிஎஸ்பியும் சேர்ந்து கூட்டணி அமைத்தார்கள். அவங்க ஒரு சீட்ல கூட ஜெயிச்சாங்க. போஜ்பூர் ரீஜியன்ல சீட் எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, இல்ல குஷ்வாகால வந்து பிஎஸ்பி குஷ்வாகா நின்னதுனால பிஎஸ்பி ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சாங்க 2020ல. சோ அது ஒரு பக்கம். ஆர்ஜேடி பக்கம் என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா பப்பு யாதவ் தனியா நின்னாரு. சோ ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்க. பப்பு யாதவ் தனியா நின்னாரு. இந்த முறை என்ன இதுல மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிஜேபி கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி, ஜேடியு, வெளியில் இருந்த எல்ஜேபி மறுபடியும் உள்ளே வந்து விட்டது. பாயிண்ட் நம்பர். வெளியில இருந்த குஷ்வாகாவும் உள்ள வந்துட்டாரு. மாஞ்சி அப்படியே இருக்காரு. உள்ள இருந்த விஐபி கட்சி மட்டும்தான் வெளில போயிருக்காங்க. சோ இது ஒரு பார்ட். இந்த பக்கம் வருவோம். இந்த பக்கத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, விஐபி கட்சி உள்ள வந்திருக்குங்கிறத ஒரு பக்கம் பார்த்தாலும் தேஜ் பிரதாப் யாதவ் அவரால் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ண முடியும்னு பாக்குறேன். பப்பு யாதவும் இப்ப உள்ள வந்துட்டார். சோ இந்த பக்கம் 2 பேர் வந்துட்டாங்க. தட் இஸ் விஐபி ஒருத்தர் புதுசா கிடைச்சிருக்காரு, பப்பு யாதவ் உள்ள வந்திருக்காரு ஆர்ஜேடி கூட்டணிக்கு. பட் தேஜ் பிரதாப் யாதவ் அவர் ரெபலியன் பண்றாரு. கிட்டத்தட்ட 45 சீட் தேஜ் பிரதாப் யாதவ் வந்து தன்னோட ஆட்களை நிக்க வச்சிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் ஒரு ஃபேக்டர். பிரசாந்த் கிஷோர் போட்டிருக்கிற கேண்டிடேட்டோட கேஸ்ட் பார்க்கணும் நம்ம. இது எல்லாமே இருக்கு. சோ இப்படி பாத்தீங்கன்னா 2020 விட பிஜேபி கூட்டணியுடைய அந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 2020 விட கம்பேர் பண்ணும்போது 2025ல என்னென்ன அட்வான்டேஜ்? நம்பர் 1, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனை கோவிடுக்கு அப்புறம் இருந்த பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட். செகண்ட், 2020ல தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. அதை நானே பார்த்தேன். நிறைய பேட்டிகள்ல கூட அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா போன தடவை தேஜஸ்வி யாதவ வந்து இன்ஃபேக்ட் ஈவன் பல கருத்து கணிப்புகள்ல கூட அவருடைய பாப்புலாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. 2025ல அது இல்ல. அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்ஜேபி அவங்க போன தடவை தனியா நின்னாங்க, டேமேஜ் கிரியேட் பண்ணாங்க. இந்த தடவை அட்லீஸ்ட் அவங்களால பெரிய விக்டரி கிடைக்கலனாலும் அவங்க டேமேஜ் பண்ண மாட்டாங்க. தே வில் பி a helping hand for the alliance. அது ஒரு பாயிண்ட். குஷ்வாகா இவரை வந்து ரொம்ப அண்டர் ரேட் பண்றோம் நம்ம. உபேந்திர குஷ்வாகா அவர் நிக்கிறது 6 சீட். பட் அவரால் கிடைக்க போற பெனிஃபிட் கிட்டத்தட்ட 21 சீட்டுக்கு மேல. சோ இது எல்லாத்துடைய கம்பைன்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிஏல கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி சைட்ல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி நிதிஷ்குமாரோட ஹெல்த் அண்ட் ஒரு கண்டினியூஸ் கவர்மெண்ட் ஒரு ஃபெயிலியர்னு சொல்லலாம், ஃபெட்டிக் வந்திருக்குன்னு சொல்லலாம். நீங்க கேக்குறீங்க எதுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு 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 பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, கிட்டத்தட்ட 2 டேர்ம், அதாவது 2015 to 2017 ஒரு பீரியட், ஒரு விண்டோ, அதே மாதிரி 2022 to 23 இன்னொரு விண்டோ. இந்த 2 டயத்திலையும் தேஜஸ்வி யாதவ் டெப்டி சிஎம்மா இருந்திருக்காரு. எப்பொழுது நிதிஷ்குமார் அணி மாறினாரோ இந்த 2 டயத்திலையுமே தேஜஸ்வி யாதவ் டெப்டி சிஎம்மா இருந்திருக்காரு. அந்த டயத்துல அந்த லா அண்ட் ஆர்டர் ரொம்ப வர்ஸ்ட் ஆயிருக்கு பீகார்ல. So the people are aware of that window time.
ஸோ நிதிஷ் அந்த தேஜஸ்வி யாதவ் எப்பெல்லாம் டெப்டி சிஎம்ஆ இருந்திருக்காரோ, கவர்மெண்ட்ல அவர் பார்ட்டியா இருந்திருக்காரோ, அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஜங்கிள் ராஜ், இட்ஸ் நாட் த ஃபுல் ஜங்கிள் ராஜ் பட் த ட்ரேசஸ் ஆஃப் ஜங்கிள் ராஜை வந்து the people உணர்ந்திருக்காங்க. that has actually alerted the people, especially the women voters வந்து மறுபடியும் நிதிஷ்குமாருக்கு அந்த சான்ஸை கொடுப்பதற்கும் பிஜேபியோட இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் அந்த ட்ரேசஸ் ஆஃப் ஜங்கிள் ராஜ் டியூரிங் த 2 times, நியரஸ்ட் 2 times. ஸோ தேஜஸ்வி யாதவ் எப்படி பாக்குறாங்கன்னா, அவர் டெப்டி சிஎம்ஆ இருந்த போதே எப்படி இருந்திருக்காருன்னா, அவர் சிஎம் ஆயிட்டா என்ன ஆகும்? பிளஸ் அவர் வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய அந்த பேட்டிகள், அவங்க வந்து பேசுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம் பாருங்க. சோ ஒரு மாதிரி ஒரு டாமினன்சி இந்த ஒரு அரவணைத்து செல்லாமல் அதை வந்து ஒரு மாதிரி ஒரு எதேச்சி அதிகாரத்தோடு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சாரங்கள். சோ இது பாக்கி பேரை வந்து சிந்திக்க வைக்கிறது. அண்ட் எம்ஒய் ஃபேக்டர்ங்கிறது ஒரு போர்ஷனா இருந்தாலும் there is an alternative other portion like தலித்ஸ், மகாதலித்ஸ், ஓபிசிஸ், இபிசிஸ், இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ இது எல்லாமே அது வந்து ஒரு கவுண்டர் போலரைசேஷனுக்கு வழிவகுப்பதாக நான் பார்க்கிறேன். The problem is with தேஜஸ்வி யாதவ். If he is not தன்னோட இமேஜ் அவர் மாத்திக்கலன்னா அவருக்கு வந்து வெற்றி கிடைப்பது மிகவும் கடினம். ஓகே, இதில் நமக்கு சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை நான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிஜேபி வந்து ஒரு அதிருப்தியில் இருந்த ஒரு எம்பி கேண்டிடேட், அவர் வந்து தனித்து போட்டிட்டு ஒரு 6 இடத்துல ஒரு சிங்கர், பாப்புலர் போஜ்பூரி சிங்கர், அவர் வந்து தனித்து நின்று உங்களுக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸில் டேமேஜ் பண்ணார். அவரை இப்போ கன்வின்ஸ் பண்ணி அமித்ஷாவே உட்காந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ரிபல் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஏற்கனவே போட்டிட்டவர்களுக்கே நிறைய ஸ்ட்ரைக் ரேட்டில் திருப்பி புது கேண்டிடேட்ஸ் போடாமல் இருந்த எம்எல்ஏஸுக்கே நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறது பிஜேபி அண்ட் ஜேடியு. இந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க வந்து ஒரு அதிருப்தின்றது உட்கட்சிக்குள்ளே வராமையும் கூட்டணிக்குள்ளே வராமையும் எல்லாமே பேட்ச் ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ மெனக்கிறாங்கனாலே ஒரு களம் டஃப்பாக இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த பேட்ச் ஒர்க்கும் எப்படி நடந்திருக்கும்? இல்ல, களம் டஃபா இருக்கிறதுனால தான் அவங்க இந்த பேட்ச் ஒர்க்கே பண்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய நபர் பேரு பவன் சிங் அப்படின்னு பேரு, ஒரு போஜ்பூரி சிங்கர். அவருக்கு வந்து அசன்சோல்னு வெஸ்ட் பெங்கால்ல சீட் கொடுத்தாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய அந்த பிஜேபி வெஸ்ட் பெங்கால் யூனிட் வந்து அதை எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு லோக்கலுக்கு சீட் கொடுக்கணும்னு அவங்க சொன்னாங்க. சோ அவர் திரும்பி பீகாருக்கு அவரை கொண்டு வர முடியல. சோ அவர் அதிருப்தியில இருந்ததுனால அவர் வந்து தனியா நின்னாரு. சோ ராஜ்புட் அப்படி அவர் கம்யூனிட்டி, அவர் தனியா நிற்கும் போது அவர் என்ன பண்ணாரு, உபேந்திர குஷ்வாகாவை தோக்கடிக்கும்படியாச்சு. சோ இதனால அதிருப்தியில இருந்த குஷ்வாகா கம்யூனிட்டி பாக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அவங்க தோக்கடிச்சாங்க பிஜேபியை. சோ நீங்க அது ஒரு ரிப்பல் எஃபெக்ட் மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 இடங்கள், ஜஹானாபாத்ல, பக்சர்ல, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அராரியால, நிறைய இடத்துல வந்து பிஜேபி தோத்து போனாங்க. ஜேடியு பிஜேபி ஒரு 6 இடத்துல அதோட இம்பாக்ட் இருந்துச்சு. சோ எப்பயுமே பிஜேபி இஸ் எ குவிக் லேர்னர். அந்த பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து அவங்க ரொம்ப சீக்கிரம் பாடம் கற்றுக்கொள்வார்கள். இந்த முறை அவங்களோட பிளான் என்னவா இருந்ததுன்னா 2-3 பாயிண்ட்ல தேவர் வெரி வெரி அலர்ட். நம்பர் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அலையன்ஸை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த அலையன்ஸ்ல ஸ்பில் ஓவர் இருக்கக்கூடாது, அதிருப்தி கேண்டிடேட்ஸே இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. எல்ஜேபியை உள்ள கொண்டு வந்தாங்க. ஜேடியு பிஜேபி அந்த கூட்டணியை வந்து ஒரு முழுமைப்படுத்தினாங்க. சோ ஆர்ஜேடி அந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா பல அதிருப்தி வேட்பாளர்கள் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. அதாவது அந்த ஒரு 13 பேருன்னு சொல்றாங்க இல்லையா, 13 பேர் வந்து இன் ரெக்கார்ட்ல இருக்கிறவங்க 13 பேர். அதை தவிர தனியா நிக்க வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 40க்கும் மேல சீட்ஸ். சோ அதுல அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. as far as ஆர்ஜேடி கூட்டணி இங்க அது பண்ணல, ஸ்பில் ஓவர்ஸே கிடையாது இங்க பிஜேபி கூட்டணியில. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க சொன்ன மாதிரி பவன் சிங்கையும் கொண்டு வந்து உபேந்திர குஷ்வாகாவை இப்ப கொண்டு வரல, முன்னாடியே எலெக்ஷன் 2024 முடிஞ்ச கையோட அவருக்கு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தாங்க. தனக்கு வரவேண்டிய ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுத்து உபேந்திர குஷ்வாகாவை சமாதானப்படுத்தினார்கள். அதோட இல்லாம இப்ப இருக்கிற அந்த 6 எம்எல்ஏ சீட்டு கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இல்லாம ஒரு எம்எல்சி சீட்டும் அவருக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்க. அவரோட மனைவியும் போட்டி போறாங்க எம்எல்ஏ சீட்ல. சோ ஒரு எம்எல்சி சீட்டும் ஆஃபர் பண்ணிருக்காங்க. மேபி 2026ல ராஜ்யசபா அவரோட டேர்ம் முடியுது உபேந்திர குஷ்வாகாக்கு. அவரை திரும்பி கண்டினியூ பண்ண சொன்னாலும் பண்ணலாம், மத்திய அமைச்சரவையில ஒரு பங்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவருக்குன்னு ஒரு சீட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ திஸ் ஆர் ஆல் ஹைப்போதெட்டிக்கலா நான் சொல்றேன். ஸோ இது போன்று ஒரு தே ஆர் இன் டு த கிரவுண்ட். அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து பல தடவை அவங்களுக்கு போயிருக்கு. டெஹ்ரின்னு ஒரு சீட்டு, அசம்பிளி சீட், அங்க கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க. ஸோ அங்க வந்து பிஜேபியில வந்து ஒரு
ஒரு RSS உடைய ஃபுட் சோல்ஜரை நிக்க வச்சிருக்காங்க இந்த தடவை. ஹீஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் வந்து ரொம்ப வருஷமா அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீஸ் அ ஃபுட் சோல்ஜர். இந்த தடவை அவருக்கு சீட் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல கரெக்ஷன் மெஷர்ஸ் நம்ம சொல்லலாம். அதை தவிர வந்து எலெக்ஷனுக்கு வெளியில இருந்து MLC-யா இருந்து போட்டி போடக்கூடிய பலரை வந்து இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்ராட் சௌத்ரி, அவர் எலெக்ஷன்ல நிக்கல போன தடவை. இந்த தடவை அவர் எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க. சிவான் அப்படின்னு ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா மங்கள் பாண்டே, அவர் MLC தான், அவரை நிக்க வச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸையும் நிக்க வச்சு, அது மாதிரி வயதான கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து நந்திகிஷோர் யாதவ் பட்னா சாஹிப்ல நின்னவர், ரொம்ப மூத்த பிஜேபி லீடர். இப்ப ஸ்பீக்கரா இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவருக்கு சீட் கொடுக்கல. அவருக்கு வந்து அவர் வந்து வீடியோலயே அப்பியர் ஆகி சொன்னாரு, நான் நிறைய எனக்கு பார்ட்டி கொடுத்துருக்கு, இதுக்கு மேல நான் போட்டி போட விரும்பல, யங்கர் ஜெனரேஷனுக்கு நான் வழிபடுறேன் அப்படின்னு அவர் நந்திகிஷோர் யாதவ் சொல்றாரு. மேபி மேட் a கவர்னர் இன் ஃபியூச்சர், தெரியல. பட் இது போன்று பலவிதமான கரெக்ஷன் மெஷர்ஸையும் பிஜேபி பண்ணியிருக்காங்க நான் பாக்குறேன். ஓகே, லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ். இதில் வந்து உங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியோட பிரச்சார கூட்டங்கள் சொல்லவே வேணாம். ஹிஸ் அ ஸ்டார் கேம்பெயினர். அவருடைய கூட்டங்களுக்கு எப்படி கூட்டம் வருதுன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நான் மோடியை தனித்து வச்சுட்டு பிஜேபி எடுத்த ஒரு 2 பேருடைய பிரச்சாரம், நான் ஒரு 3-4 பேர் நான் சொன்னாலுமே கூட அதில் 2 பேர் ரொம்ப சர்ப்ரைசிங் கேண்டிடேட்ஸாக சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியலாம், பட் நார்த்தில் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுறவங்கள மாதிரி அனலிஸ்ட்டுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும். யோகி ஆதித்யநாத்துக்கு வர கேம்பெயினுக்கு ஒரு கூட்டம், அதை பார்த்தாலே அது ஒரு தனியாக தெரியுது. ஒரு பாபா யோகி ஆதித்யநாத்னா அது ஓகே, நம்மளுக்கு வந்து யூபியுடைய பார்டரிங் சைட்ஸில் டிஸ்ட்ரிக்ட்ஸில் உங்களுக்கு அதிர்வலைகள் இருந்தால் பரவாயில்ல, சீமாச்சல் வரைக்கும் உங்களுக்கு, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது அப்படின்றப்போ அது ஒரு பெரிய இதாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஃபட்னாவிஸுக்கு வரக்கூடிய கூட்டங்கள், அவர் முன்னாடி இன்சார்ஜாக இருந்தார், இப்போது சிஎம்ஆ மட்டுமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறார், அவருக்கான கூட்டங்களும் இருக்கிறது. ஸ்டார் கேம்பெயின்ஸ் அதே போல ராஜ்நாத் சிங், அமித்ஷானும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. பிஜேபி எடுத்துள்ள வியூகம் இது எப்படி பார்க்கிறது? இந்த பிஜேபி இந்த தடவை ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கும்னு பாக்குறேன். அங்க நிக்கக்கூடிய 101 தொகுதியில கிட்டத்தட்ட மோர் தென் 70% அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கும்னு பாக்குறேன். இவங்க எல்லாம் எமர்ஜிங் லீடர்ஸ். ஃபட்னவிஸ் அண்ட் நீங்க சொல்ற மாதிரி யோகி ஆதித்யநாத், அவங்களுடைய பிரச்சாரங்கள் வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில இருக்கு. யோகி ஆதித்யநாத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் கனெக்டிவிட்டி எப்படின்னா, அவர் அயோத்தியாவையும் மிதிலாவையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு. சோ சீதை பிறந்த ஊர் மிதிலை, ராமர் பிறந்த ஊர் அயோத்தி. சோ ராமருக்கு கோயில் கட்டியதன் மூலமாக சோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு பிஜேபி சார்பா அவர் பேசும்போது. தட் கோஸ் வெல் வித்தின் தி பீப்புள் ஆல்சோ. மோடி அவர்களே என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு வியூகத்தை எடுக்கிறார். அந்த விஐபி மல்லாஸ் கட்சி இருக்காங்க இல்லையா, முகேஷ் சஹானியோட கட்சி படகோட்டிகளோட கட்சி. சோ அவங்க இவங்களோட ஆர்ஜேடியோட அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. சோ இப்ப என்ன பண்றாரு, பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவர் சொல்லக்கூடியது, ஆர்ஜேடியும் சரி காங்கிரஸும் சரி அந்த தலைவர்கள் யாரும் அயோத்தி கோயிலுக்கு வரதே இல்லை. வால்மீகிக்கு இருக்கு, அங்க இவருக்கு அங்கது, இவரு நம்ம குகனுக்கு இருக்கு, அங்கத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் சன்னதியெல்லாம் இருக்கு, அந்த இதுக்கெல்லாம் வந்து எதிர்த்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. கரெக்ட். ஏன்னா அவர் சொல்ல வருது, ராமருக்கும் உங்களுக்கும் கோபம் இருக்கலாம், பட் அங்க வால்மீகியோட கோயில் இருக்கு. ஏன்னா வால்மீகி கம்யூனிட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். வால்மீகி நகர்ங்கிற, ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூவன்சி ஆஃப் பீகாரோட பேர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூவன்சி ஆஃப் பீகார், நம்பர் 1 கான்ஸ்டிடியூவன்சி பேரே வால்மீகி நகர். சோ வால்மீகி கம்யூனிட்டியே ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு இடம் பீகார். அவர் என்ன சொல்றாரு, குகன் இருக்கிறதுக்கு குகனுக்கு ஒரு சந்நிதி வச்சிருக்காங்க, சபரிக்கு ஒரு சந்நிதி வச்சிருக்காங்க. சபரிங்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைபல், அவங்க ஒரு ஓபிசி மாதிரியும் வச்சுக்கலாம், இல்ல ஒரு இபிசின்னு கூட கம்யூனிட்டி வைஸ் நீங்க சார்த்து பிரிச்சு பாத்தீங்கன்னா அப்படி. குகன் பொறுத்த வரைக்கும் படகோட்டி. சோ அங்க ஏன் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஒரு 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 பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறேன். சோ இதுக்கு முன்னாடி இருந்த மோடியுடைய நான் பிரச்சாரத்தை பார்த்தேன். அதாவது பீகார்ல அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப ஸ்டீரியோ டைப்டா இருந்தது, ஒரு மாதிரி கொஞ்சம் போரிங்கா கூட இருக்கும்னு சொல்லலாம். பட் எலெக்ஷன் நெருங்க அவர் இதுல கொஞ்சம் மாற்றத்தை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு செகண்ட் ஃபேஸ் வரும்போது அவர் ரொம்பவே மாறிட்டாரு. அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அட் ஆல் வார் வெரி ஒரு சூப்பர்பா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த பிரச்சனைகளை அவர் பேசுகிறார். அவுரங்காபாத்ல பேசினார், சீமாஞ்சல் அந்த ஏரியால பேசுற போது, அவுரங்காபாத்ல பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நக்சலிசத்தை பத்தி பேசுறாரு. வேலை கொடுக்க போறேன்னு இவங்க சொல்றாங்க, வேலை எடுத்தது யாரு? டால்மியா நகர் அப்படிங்கிற இடத்துல நடந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு. அப்ப எப்படி எல்லாருக்கும் வேலை போச்சு அப்படின்னு பேசுறாரு.
அதே மாதிரி வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க இவங்க எந்தெந்த இடத்துல வந்து இவங்களோட ப்ராமிசஸ மீறி இருக்காங்க அப்படின்னு பேசுறாரு. வேலை கொடுத்ததா இருந்த லாலு பிரசாத் யாதவோடைய டயத்துல கூட நிலங்களை எழுதி வைத்து கொண்டு அப்புறம் வேலை கொடுத்தாங்க. சோ உங்க நிலத்தையே நீங்க கொடுத்துதான் நீங்க வேலையே வாங்கணும், அந்த அளவுக்கு இவங்க இருந்தாங்க. சோ இவங்க வந்து ஒரு கேம்பெயின் பண்றாங்க இல்லையா, நாங்க இத்தனை பேருக்கு எல்லாருக்கும் நாங்க வந்து கவர்மெண்ட் கொடுப்போம், வேலை கொடுப்போம் அப்படின்னு. சோ அதை வந்து ஆரம்பத்திலேருந்தே அதை பஸ்ட் பண்றாரு மோடி. அண்ட் பீப்புள் ஆஃப் பீகார் ஆர் ஆல்சோ வெரி ஷூட் பீப்புள். சோ நீங்க வந்து அவங்கள அதாவது பாக்கி ஸ்டேட் மாதிரி அவங்களை ஏமாத்த முடியாது. தே ஆர் வெரி வெரி, நான் முன்னாடியே போன தடவை உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப அரசியல் நுண்ணறிவு உள்ள ஒரு மக்களை கொண்ட இடம் பீகார். சோ அது இதெல்லாம் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரியை மட்டுமே பார்ப்பாங்க. அதாவது என்னன்னா, எப்படியும் ஆர்ஜேடி ஜெயிச்சிரும், நிதிஷ்குமாருக்கு வயசாயிடுச்சு, திஸ் இஸ் a single point template, but it is not going to work in that way. அதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு. அரசியல்ல வந்து நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொருவருடைய பலன் பலவீனத்தை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாதான் அது கிடைக்கும். சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அண்ட் ஓட்சோரி கேம்பெயின் நீங்க நினைச்சு பாருங்க. ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஓட்சோரின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் ஆர்ஜேடியில வந்து கவர்மெண்ட் ஜாப்னு சொல்றாரு. சோ இது ரெண்டுமே வேலைக்கு ஆகல, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகல. சோ இட் வென்ட் இன் கொலெக்டரல் டேமேஜ். நீங்க கேண்டிடேட் லிஸ்ட்ல மட்டும் சொதப்பல, சீட் ஷேரிங்ல சொதப்பினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா போஸ்ட் போல் எலெக்ஷன்ல ப்ராப்ளம் வரப்போகுது, கேம்பெயினிங்ல ப்ராப்ளம் இருக்கு. அதுல வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து அந்த இதுல இன்வால்வ்மெண்டே இல்ல. தேஜஸ்வி யாதவ் அண்ட் ராகுல் காந்தியோட ஜாயிண்ட் கேம்பெயின் எப்போது நடந்தது? அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ வந்து முதலமைச்சரா அறிவிக்கிற அந்த ப்ரோக்ராம்ல வந்து அசோக் கெலட்டை வச்சுதான் அறிவிச்சாங்க. ராகுல் காந்தி அதுல வந்து சம்மந்தமே படலையே. இப்போது ராகுல் காந்தி தனியா அவர் பிரச்சாரம் பண்ணும் போது கூட தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் அப்படிங்கறத அவர் சொல்லவே இல்லையே. சோ இவ்வளவு குழப்பங்கள் அங்க பக்கம் இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் தேர் ஃபேவர் பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். இதையெல்லாம் சரி பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டஃப் காம்படிஷன்ஸ் கொடுத்திருக்கலாம், ஜெயிப்பதற்கு மிகவும் ஒரு வாய்ப்பும் இருந்தது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். இதில் வந்து ராகுல் காந்தி நடுவில் இப்போ பார்த்தோன்னா மத்திய பிரதேஷில் உங்களுக்கு டைகர் ரிசர்வுக்கு போயிருக்காரு. அங்கே போய் உங்களுக்கு சரணாலயத்திற்கு போயிருக்காரு. பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, இங்கே சரணாலயத்திற்கு போயிருக்காரு. ஒரு பக்கத்தில் அவர் பீகார் எலெக்ஷன்ஸ் இதே மாதிரி தான் மோசடி பண்ண போகிறாங்கன்னு இப்போவே சொல்லிட்டாரு. அவங்க ஆர் தே சென்சிங் தி டிஃபீட்? அதுக்கு இப்போவே ஒரு கார்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி தேர்தலில் தோற்றதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் இப்போ இல்லை சமீபத்தில் ஆங்கில ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இது ராகுல் காந்தி ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அவருக்கான பெனிஃபிட் தான். அவர் நாளை பின்ன ஏதாவது எலெக்ஷன்ஸ் தோத்தா அவர் குறை சொல்கிறதுக்கு அவர் வந்து யாரும் குறை சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் இப்போ வந்து எஸ்ஐஆர் இப்போ எலக்ட்ரோல்னு குறை சொல்லிக்கிறார் அப்படின்ற மாதிரி. ஸோ எஃபர்ட்டே போல ஒரு பக்கம் முதல்ல கேம்பெயின் ஆரம்பிக்கும் போதே சவுத் அமெரிக்காவில் இருந்தார், பிரேசில் அங்கெல்லாம் கொலம்பியாலாம் போயிட்டு இருந்தார். இப்போ பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் போயிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்குது? காங்கிரஸ் மகாகத்பந்தன் இதோடைய கேம்பெயின் எப்படி போயிட்டு இருக்கு? ஆர்ஜேடி இந்த டைமும் காங்கிரஸ் தான் குறை சொல்ல போதும்? ராகுல் காந்தி இஸ் சஃபரிங் ஃப்ரம் an privileged entitlement syndrome. அவருடைய அட்டிடியூடு மாறவே போறது கிடையாது. இப்ப வந்து 99 இருக்காரு, முன்னாடி 52 இருந்தாரு, அப்புறம் அதுக்கு முன்னாடி 44 இருந்தாரு. அவருக்கு 4 MP வந்தாலும் அவரோட அட்டிடியூடு மாற போறது இல்லை. காரணம் என்னன்னா, அவருடைய பாலிடிக்ஸ் அவரோட பர்சனல் லைஃப். அவருக்கு எதுவுமே குறைச்சலே இருக்க போறது கிடையாது. அவருடைய பங்களோவோ, அவருடைய செக்யூரிட்டியோ, அவருடைய காரோ, அவருடைய ட்ரிப்ஸோ, அவர் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸோ எதுவுமே குறைய போறது கிடையாது. So he needs to do nothing in politics. So அவரோட பர்சனல் லைஃப் இஸ் மோர் ஈக்குவல் டு ஹிஸ் பாலிடிக்ஸ். இப்ப மோடியை எடுத்து பாருங்க. இப்ப மோடி 240 சீட்டு வந்த உடனே அவர் என்ன நினைச்சாருன்னா, இதுக்கு மேல தோல்விகள் தொடர்ந்தால் அவருடைய அரசியலே கேள்விக்குறியாகிவிடும். So he took personal care. அவர் என்ன நினைச்சாரு, வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறார், சாத்தியப்படக்கூடிய மாநிலங்கள்ல. சோ அதனாலதான் பாருங்க, ஹரியானால, மகாராஷ்டிரால, டெல்லியில, இப்ப பீகார்ல, அடுத்தது அவங்க பெங்கால பிளான் பண்ணுவாங்க, அஸ்ஸாம் கையை விட்டு போகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க, கேரளால நிறைய பிரதிநிதித்துவம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க, தமிழ்நாட்டுல என்ன பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. சோ தே வில் பி ஒர்க்கிங் லைக் தட். பட் ராகுலுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ ஹி இஸ் லுக்கிங் ஃபார் an எக்ஸ்கியூஸ். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, தோல்விக்கு ஏதாவது காரணம் சொல்லணும். சோ எஸ்ஐஆர்னு சொல்லிடலாம், மொத்தம் வேலை முடிஞ்சு போச்சு. சோ நாளைக்கு யாருமே நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க. சோ இப்படின்னு அவர் பாக்குறாரு. அதான் சொல்றேன், 4 MP மட்டுமே அவர் வந்தா கூட அவர் அந்த ப்ராப்ளத்தை ஒத்துக்க போறது கிடையாது. பிகாஸ் he is not functioning as a real congressman. He is working as a leftist congressman.
ஸோ இந்த இடதுசாரிகளோட மனப்பான்மை ஃபுல்லா அவரை டாமினேட் பண்ணிடுச்சு. அவருடைய ஐடியாலஜிக்கல் பொசிஷனையும் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹி இஸ் டாமினேட்டட் பை தி லெப்டிஸ்ட் மைண்ட் செட். ஸோ அதனால பாருங்க, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவருடைய அந்த என்னைக்காவது கன்ஸ்ட்ரக்டிவான சஜஷன்ஸ் கொடுத்திருக்காரா? நாட் ஒன்லி இன் திஸ். ஏன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஷுட் கிவ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன், should give an alternative form of the government, should project an alternative form of the government. நீ பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க அதை நான் சொல்ல மாட்டேன். ஸோ தட் இஸ் மோர், இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப பின்னோக்கி எடுத்துட்டு போறதுனாலதான் மக்களுடைய நம்பிக்கையும் அவர் பெறல. இந்த எஸ்ஐஆர் நடந்தது, எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா டிவி சேனல்ஸும் அதை பத்தி நான் அனலைஸ் பண்ணாங்க, சம்பந்தப்பட்டவங்களை போய் கான்டாக்ட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அவருடைய எல்லா அலிகேஷன்ஸுமே இதுவாயிடுச்சு, பிளாட்டன்ட். அப்புறம் திரும்பி அவர் தேடணும். இப்ப அவர் முதல்ல பாருங்க, பீகாருக்கு முன்னாடி கர்நாடகாவை பத்தி பேசினாரு, கர்நாடகா முடிஞ்சோடனே பீகார் எலெக்ஷன் போது ஹரியானாவை பத்தி பேசினாரு, இப்ப மத்திய பிரதேஷ்க்கு போயிருக்காரு. நத்திங் வில் சேஞ்ச் வித் ராகுல் காந்தி. அவர் எப்போது சீரியஸா எடுத்துப்பாரோ அதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்கணும்னு தெரியல. ஃபைனல் கொஸ்டின், ஒன் வேர்ட்ல ஆன்சர் கேட்குறேன். எக்ஸிட் போலுக்குலாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் யார் லீட் பண்றா, உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கா, ஹிண்ட்ஸ் இருக்கா, அனலிட்டிக்கலா புரிஞ்சுக்க முடியுதா? செகண்ட் ஃபேஸ் எப்படி இருக்க போகுது? நம்பர்ஸ் ஆர் தேர், பட் நம்பர்ஸ் ரிவீல் பண்றது கஷ்டமா இருக்கும். பட் as far as in general NDA is comfortably ahead அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார், நம்மோட இருந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்து பேசியதுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.